இந்த மனுஷ ஜென்மத்தை கூமுட்டைன்னு சொல்லிக்கிறதா, வன்மம் பிடிச்ச ஜென்மம்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுன்னே தெரிலங்க. இருக்கிற எல்லா கேவலமான வார்த்தையும் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டது மாதிரி இருக்குது. ஒருத்தன் தலைப்பு வச்சிருக்கான், எனக்கே மறந்து போகுது. தனியாக இருந்த பெண் பறவையிடம் இணை சேரும் என்ற ஆண் பறவை. அப்போ அந்த கணவன் பறவை வந்துருச்சான். கணவன் பறவை என்னடா பேர் வைக்கிறீங்க, புதுசாக இருக்கே அப்படின்னு தோணுது. இந்த கணவன் பறவைன்ற வார்த்தைக்கு எல்லா பேரும் உள்ள நுழையிறான். 6 லட்சம் பேர் பார்த்துருக்கான்னு பார்த்துங்க. ஒரு பாலியல் சார்ந்த விஷயம் மனுஷங்களுக்குள்ள நடக்கும்போது அவங்க பேய் மாதிரி அலையிறாங்கன்ட்டா, பறவைகளுக்குள்ள நடக்கும்போது கூட அதுல கணவன் பறவைன்னு பேர் வச்சு அதை ஒரு கூட்டம் அவன் தலைப்பு வைக்கிறான்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாருங்க. 6 லட்சம் பேர். எல்லாருக்கும் என்ன தோணுன்னு தெரியல. என்னத்தோட கண்டுபிடிப்பீங்க பறவையே முடுக்கான்னு. அது இணை சேர்றதுல நீ என்னத்தை பைனாக்குலர் வச்சு பார்க்க போற, இல்லை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க போற? அசிங்கமாவே இல்லையா? இதெல்லாம் ஒரு தலைப்பு, இதெல்லாம் ஒரு செய்தின்னு ஒருத்தன் போடுறான். ஆனால் நானும் இதை கொஞ்சம் இது பண்ணுறேன், கேள்விப்படுறேன். இந்த ஆடு மாடு இதெல்லாம் இணை சேர்றதை வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. மிருகங்கள் இணை சேர்வதை பார்ப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. அதோட அந்த மிச்சம் சொச்சந்தான் பறவை இணை சேர்றதை பார்க்கறதுக்கு அலையிறது. 6 லட்சம் பேர்த்துக்கு என்ன தெரிஞ்சுன்னு தெரில. என்னையா தெரிஞ்சிருக்கா? நல்ல வேலைக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் பறவையை கைது பண்ணிட்டாங்க. இல்லை பறவை பறவைக்கு கண்டனம் தெரிவித்து மற்ற பறவையெல்லாம் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா கிரியேட் பண்ணலாம். இப்போ தான் கார்டூனு AI டூல்லாம் நிறையா வந்துருச்சுல, அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணலாம். பறவைகளுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, பறவைகளுக்கு ஒரு காலேஜு, அப்படியே நல்லா இருக்கும்ல. பறவைகளுக்கு ராஜாவாக இருக்கிறது கழுகு தான் நினைக்கிறேன். அப்போ கழுகார் சரியில்லை, வேறு கழுகை மாற்றணும், ஆட்சி மாற்றம் நடக்கணும், பெண் பறவைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படிலாம் பிரச்சனை பண்ணலாம்லங்க. ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குங்க.